ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎஸ்கே பாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா. அது எப்படி செய்யலாம், அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க ஒன்னொன்னா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க, பிரியாணி வெங்காயம். அது நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களால பொடி பொடியா கட் பண்ண முடியலன்னா சாப்பர்ல போட்டுக்கோங்க. இல்லை சாப்பரும் இல்லைன்னா மிக்சியில போட்டு 2 பெரிய வெங்காயத்தை தனியா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பெரிய தக்காளியை தனியா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, பேஸ்டா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 2 டீஸ்பூன், அதாவது டேபிள் ஸ்பூன், பெரிய ஸ்பூன்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து பட்டர் போடுறதுனால உங்களுக்கு கம்மியாவே வேணும்னா கூட எண்ணெய் ஊத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்க, 2 பெரிய வெங்காயத்தை நான் ஃபைனா சாப்பர்ல போட்டு சாப் பண்ணிருக்கேன். நீங்க பேஸ்டா கூட அரைச்சி போட்டுக்கலாம். இதுல எந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் எந்த மசாலாவும் ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு வேணும்னா இதுல பட்டை, பிரியாணி இலை, லவங்கம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த மசாலாவும் போடல. பாருங்க, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்பவே நான் டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுக்கிறேன். நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு டேஸ்ட்டுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைனா சாப் பண்ணும் போதும் அரைக்கும் போதும் வெங்காயத்துல இருந்து தண்ணி வரும். அந்த தண்ணி நல்லா வத்தி நம்ம ஊத்துன எண்ணெய் மேல தெரியுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்க, நம்ம ஊத்துன எண்ணெய் மேலுக்கு வந்திருக்கு. இப்போ 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே நீங்க அடுப்பை மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா ஃபாஸ்ட்ல வச்சு கிளறினீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்திரத்துல ஒட்டி அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற அளவுக்கு மட்டும் கிளறி விட்டா போதும். ரொம்ப நேரம் நீங்க வதக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, வெங்காயத்தோட நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எந்த அளவுக்கு கலந்து விட்டுருக்கேன் பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்டே தெரியாத அளவுக்கு. இப்போ நான் காரத்துக்காக ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க 2-3 கூட போட்டுக்கலாம். நான் எங்க வீட்டுல சின்ன குழந்தை பெரியவங்க இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன். பாருங்க, 2 பெரிய சைஸ் தக்காளியை நான் சாப்பர்ல போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன், நல்லா ஜூசியா. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நீங்க பேஸ்டா வேணும்னா தக்காளியை பேஸ்டா கூட அரைச்சு வச்சுக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த ப்ராசஸ் செய்யற போது நீங்க வந்து மீடியம் ஹீட்ல வச்சுதான் செய்யணும். பாருங்க, தக்காளி, வெங்காயம் எல்லாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா கலந்து விட்டு நல்லா வெந்த உடனே எண்ணெய் தெரியுதுங்களா, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க சின்ன ஸ்பூன்ல ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் 2.5 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், 2ல இருந்து 2.5 ஸ்பூன் தனியாத்தூள், வெறும் தனியாத்தூள் இருக்கும் இல்லையா, அத வந்து போட்டுக்கோங்க. பாருங்க, நான் எல்லாமே டீஸ்பூன் அளவுல தான் போட்டிருக்கேன். இது வந்து இப்ப நம்ம செய்யற டிஷ் வந்து 200 கிராம் பன்னீருக்கு செய்ய போறோம். இத வந்து 4ல இருந்து ஒரு 5 பேர் வரைக்கும் சாப்பிடலாம் தாராளமா. தனியாத்தூள் போடும் போது இதுல ஒரு நல்ல ஃபிளேவரும் அப்புறம் ஒரு திக்னஸும் கிடைக்கும். பாருங்க, இது காஷ்மீரி சில்லி பவுடர். நான் வந்து வெறும் மிளகாத்தூளோ இல்ல குழம்பு மிளகாத்தூளோ போடல. காஷ்மீரி சில்லி பவுடர் 2.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது காரம் மைல்டா தான் இருக்கும், ஆனா கலர் வந்து சூப்பரா எடுத்து கொடுக்கும் டிஷ்ஷுக்கு. எந்த விதமான கலரும் ஆட் பண்ண தேவையில்ல. நான் இதுல எந்த விதமான பட்டை லவங்க மசாலா போடாததுனால ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கிறேன். இந்த மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க, மீடியம் ஹீட்ல வச்சு. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அதுல 10ல இருந்து 15 முந்திரி போட்டு ஊற வச்சுக்கோங்க, முந்திரி பருப்பு. இல்ல எங்களால அவ்வளவு முந்திரி போட முடியலன்னா ஒரு 5 முந்திரி பருப்பு போட்டு 2 ஸ்பூன் கசகசா. கசகசாவும் குழம்புக்கு நல்ல திக்னஸும் ஒரு டேஸ்டும் கொடுக்கும், நல்ல ரிச் ஃபிளேவர், கிரீமியாவும் இருக்கும். முந்திரி பருப்பு போட்டீங்கன்னா ஆக்சுவலா ஹோட்டல்ல செய்யற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஹோட்டல்ல செய்யற ஃபீலிங் வேணும்னா நீங்க முந்திரி பருப்பு தான் போடணும். பாருங்க, அதை வந்து பேஸ்டா அரைச்சுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மசாலாவோட பச்சை ஃபிளேவர் போனதுக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு கசகசாவும் முந்திரியும் போட்டு அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் நான் ஊத்திக்கிறேன்.
1 கப் இந்த பேஸ்ட் ஊத்துனதுக்கு 3ல இருந்து 4 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இப்ப எல்லாமே அடுப்பு வந்து மீடியம் ஹீட்ல தான் இருக்கணும். தண்ணிய ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து அடுப்ப வந்து மீடியம்ல இருந்து கொஞ்சம் மீடியம் ஹை ஹீட்டுக்கு வச்சுக்கோங்க. முந்திரி பேஸ்ட் போட்டு கசகசா போட்டு அரைச்சிருக்கிறதுனால அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, இப்பவே நல்லா கிரீமியா திக்கா வருது. இத நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்க, நல்லா கொதிச்சு நம்ம ஊத்துன 4 கப் ஊத்தணும் இல்லையா, அது 2 கப் அளவுக்கு தண்ணி நல்லா வத்தி வந்ததுக்கு அப்புறம் ஓரங்கள்ல இருக்கிற அந்த பேஸ்ட நல்லா சென்டர் கலந்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஆடக்கட்டி வரும்போது 2 டீஸ்பூன் சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை போட்டுக்கோங்க. அப்படி சர்க்கரை வேணான்றவங்க கொஞ்சமா ஒரு துளி வெல்லம் போட்டுக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலா ஆக்சுவலா கொஞ்சம் ஸ்வீட்டா தான் இருக்கும் அந்த ரெசிபியே. பாருங்க, சர்க்கரை நல்லா போட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்த உடனே நீங்க என்ன பண்ணுங்க, நான் 200 கிராம் மலாய் பன்னீர் எடுத்திருக்கேன். நீங்க எந்த பன்னீர் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை நல்லா கியூபா கட் பண்ணி இதுல பன்னீர்ல ஆட் பண்ணி பொறுமையா கலந்து விட்டுக்கோங்க, பன்னீர் உடையாத அளவுக்கு. இப்போ நீங்க வந்து அடுப்பை வந்து மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க. நல்லா இது கொதிச்சு வரட்டும். ஒரு கொதிச்சு வந்தோன்னு பாருங்க, இந்த அளவுக்கு கொதிச்சு வந்தோடனே நான் 2.5 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம இந்த இதுக்கு ரிச்னஸ் கொடுக்கறதே அந்த முந்திரி பருப்பு பேஸ்டும் பட்டர் அண்ட் வந்து கிரீம் தான், ஃப்ரெஷ் கிரீம் தான். பட்டர் ஆட் பண்ணி ஒரு 2 கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த கொதிப்பெல்லாம் கொஞ்சம் அடங்கி வரும்போது பாருங்க, நல்லா குட்டி குட்டி பபுள்ஸா அடங்கி வரும்போது இப்ப ஃப்ரெஷ் கிரீம் இருக்கும். அது வந்து நிறைய பிராண்ட்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்குது. ஃப்ரெஷ் கிரீம்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அதை வந்து ஒரு 3 டீஸ்பூன் நல்லா ஊத்திக்கோங்க ஃப்ரெஷ் கிரீம. பாருங்க, நல்லா ஒரு 3 டீஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இது அந்த கிரீம் ஊத்தும் போது நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் ஊத்தணும், இல்லைன்னா கிரீம் வந்து திரிஞ்சு போயிடும். நல்லா இப்ப பன்னீர் உடையாத அளவுக்கு அந்த நம்ம ஆட் பண்ண பட்டரும் கிரீமும் நல்லா கலந்து வரா மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது அடுப்பை ஆஃப் பண்ண பிறகுதான் நீங்க வந்து கிரீம் ஆட் பண்ணணும், அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த கஸ்தூரி மேத்தி இலைன்னு இருக்கும் இல்லையா, அதாவது காஞ்ச வெந்தய இலைய நல்லா கசக்கி இதுல ஃபைனலா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க கொத்தமல்லி புதினா வேணாலும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம். ஆனா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணிக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம ஈஸியான ஹெல்த்தியான சிம்பிளான பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டா அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா ஹோட்டல்ல செய்யற டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்டா இருக்கும். இந்த பன்னீர் பட்டர் மசாலா நான் இன்னைக்கு சப்பாத்தியோட வச்சு சாப்பிட போறேன். நீங்க இதை வந்து பரோட்டா, சப்பாத்தி, பூரி, தோசை இது கூட ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. புரோட்டீன் ரிச் ஃபுட் இது, எல்லாரும் சாப்பிடலாம். சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு லைன்ல காத்துட்டு இருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். தேங்க்யூ.